இந்த நடிகர் சங்க இடத்தை ஒரு புடி கைப்பிடி மண்ணை கூட யாருக்கும் தருவதற்கு தனிப்பட்ட நடிகராக எனக்கு விருப்பம் கிடையாது. 24 lakhs per month வரும். எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டாம், மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டாம், பல்பு போனாலும் மாட்டி கொடுப்பாங்க, ஏசி ரிப்பேர் பண்ணுவாங்க, குழாய் ரிப்பேர் அவங்க தான் பார்ப்பாங்க. இது நடிகர் சங்கத்துக்கு, நாடக நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. இதை யாருக்கோ கொடுத்த 30 ஆண்டு நாங்க கொடுத்துறோம் அப்புறம் வாங்கிக்கிறோம்னா கட்டின இப்ப பில்டிங் இடிச்சு கட்டுவாங்களா? 30 ஆண்டுக்கு பிறகு நான் உண்மையை கேட்கிறேன், சரத்குமார் இருப்பாரா, ராதாரவில்ல ஆனந்தராஜ் இருப்பாரா, யாராவது இருப்பாங்களா? இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம், இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு, வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. நாடக நடிகர்களை வைத்து வியாபாரம் நடக்கிறது, அது ஒண்ணுதான் உண்மை. ஒரு சூழலிலும் கடன் என்பதை இந்த சங்கம் பார்க்க கூடாத அடிப்படையில் டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலி we arrived that we build a complex over there. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாதான் வாடகை வருமா? ஏன் ஒரு கல்யாணம் பண்ண கட்டினா என்னுடைய குழந்தைகளோ இல்ல என்னோட சந்ததியோ இல்ல சரத்குமார் சந்ததியோ, சரத்குமார் ஒரு மகன் இருக்கிறா, அவருடைய திருமணம் நடக்குமே. இன்னைக்கு திருமண மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கலாமே. அப்படி 5 நாள் இருந்தாலே 25 lakhs ஆச்சே. இவங்க 22 lakhs வரும் வாடகைன்னு சொல்றாங்களா? அதை விட அதிகமா வருமா? அதுல இது அந்த ரூம் இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்காகிட்ட சொல்லி ஜாவும் பானுங்க, இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது. முதல்ல கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே பிடிக்கல. அதுக்கு பிறகு அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். அந்த அக்ரிமெண்ட் கேட்கும்போது அது பண்ணவே முடியாது, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா. முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன அப்புறம் அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அதைத்தான் நான் செய்வேன்னும் போது அப்புறம் அதுல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி உறுதியா இருக்கிறதுக்கான பின்னோக்கம் என்ன? இப்ப அதான் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வியா இருக்கு, இதுல இவ்வளவு அடம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு?